ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வில்லேஜ் படிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம புது கிச்சனுக்காக இருக்கட்டும் அல்லது இங்கே போர்ட்டிகோவிலையாக இருக்கட்டும் என்னென்ன பொருள் புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கர்டைன் தாங்க. அதாவது நம்மளுக்கு சைடில் வந்து கிளாஸ் தான் இருக்குது அப்படிங்கிறனால கிளாஸ் இருந்தாலுமே காலையில் நேரம் இப்போ உள்ள சரியான வெயில் வந்துடுது. 7 மணி அப்படிங்கிறப்ப கிளாஸுக்கு உள்ளேயே அடிக்க ஆரம்பிச்சிருது, அவ்வளோ ஹீட்டாக ஆரம்பிச்சிருது. அதனாலே பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த கர்டைன் போட்டிருந்தேன். இது வந்து 4மே வந்து ஒரே பேக்கேஜ் தான் வந்துருந்துச்சு. ப்ரைஸுமே ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளாக இருந்தது. வெயில் இப்போ வருதான்னு கேட்டிங்கன்னா வெயில் வரதில்லை, லைட்டாக வெளிச்சம் மட்டும்தான் வருது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை, ரொம்பவே ஒரு நீட் அண்ட் ஒரு ஃபினிஷ் லுக் அழகாக இருக்குது. அந்த ராடும் அப்படி தான், ஒரே ஒரு ராடு தான், ஆனால் நல்லா பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக விண்டோ சைஸ் கிடையாது, டபுள் விண்டோ சைஸ் இருக்கும். அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி அந்த ராடு. அதனால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இங்கே நமக்கு வந்து சாப்பிட்றோம் அல்லது யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அந்த காலையில் நேரம் ஒரு 10 மணி வரையும் பார்த்திங்கன்னா அந்த வெயில் இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ரொம்பவே டிஸ்டர்பாக இருந்தது. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்து இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அந்த பக்கம் இருக்கிற கிளாஸுக்கெலாம் வாங்கலைங்க, ஏன்னா அந்த பக்கம் அவ்வளோக்காக வந்து வெயில் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த சைடு மட்டும்தான் அவ்வளோ ஒரு வெயில் அடிச்சுட்டே இருந்தது. இது போட்டதுக்கப்புறம் இந்த 2 டேஸாக தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல உட்காடுறதுக்கே நம்ம காலையில் எழுந்திரிச்சு சமையல் பண்ணுறப்ப கூட கிச்சனுக்குள்ளே வரையும் அந்த வெயில் உள்ள வரையும் வந்துகிட்டே இருந்துச்சு. இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இந்த கீழே இருக்க பெட்ரூம்லேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீன் இல்லாததப்போ அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். இங்கே நம்ம கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னா கூட வெளிச்சம் ரொம்ப ஓவராக இருக்கும். நம்ம இப்போ ஏதாச்சும் ஒர்க்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே படுக்கலான்னா அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். அதனால் அதுக்காகவே இது கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இருளோட்டமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு என்ன புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு வந்து மிக்ஸி தாங்க புதுசாக வாங்கினோம். நெக்ஸ்ட் இந்த டேபிள் ஃபேனுமே நான் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே சுற்றுற ஃபேனே வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. மேலேனா நம்ம ஒரு இடத்துல தான் இருக்கும் ஃபேனு, அதுவும் இல்லாமல் மேலே சுற்றுற ஃபேனில் இந்த சம்மருக்கு வந்து காற்றே வராது. அதே இது டேபிள் ஃபேன் வந்து இப்போ நல்லா காற்று வருது. நம்ம தேவையான இந்த இடத்துல வச்சுக்கிறோம் அல்லது கிச்சனில் வச்சுக்கிறோம். அதனால் வந்து டேபிள் ஃபேன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஒன்றா இருக்குது. அடுத்து வந்து கிச்சனுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி தான் நான் வாங்கியிருந்தேன். பட்டர்ஃப்ளை சொல்லிவிட்டு நம்ம புது கிச்சனுக்கு வந்த உடனே டக்குன்னு வாங்கியாச்சு. ஜூஸ் ஜாரு எல்லாமே இருக்குது, ஒரு 4-5 ஜார் இருக்குது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை, மீடியமான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இது வந்து ஆன்லைனில் வாங்கல, இது வந்து ஷாப்லேயே வாங்கிட்டோம். என்னோடய மிக்ஸி நல்லாயிருக்கும், ஆனால் வந்து நல்லாவே அறப்படாது. நான் ரொம்ப நாள் மிக்ஸி வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி இப்போ தான் வந்து அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த மிக்ஸி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் மிக்ஸி பார்த்துட்ருக்கீங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். கலருக்காக கிடையாது, பட் ஆனால் வந்து நல்லா அரைக்குது. ஜாருமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதை வந்து ஓப்பன் பண்ணது இது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அன்பாக்சிங் பண்ண வீடியோவுமே நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் அது இல்லாமல் கிச்சனுக்கு வந்து ஆயில் கேனும் அது இல்லாமல் ஒரு 2 பாக்ஸ் மட்டும் வாங்கினேன், அதுவுமே நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து கிச்சனுக்காக ஒரு 2 பொருள் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வாங்கினேன்னு சொன்னதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கேன் தாங்க. ஏன்னா நான் வச்சுருக்கிற ஆயில் கேன் ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டான பக்கத்தில் வச்சு லைட்டாக நெளிஞ்சிருச்சு. இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான், ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். 2 பாட்டில் சேர்த்தியே 150 கூட வரல, அதுக்கு கம்மியாக தான் வந்துச்சு. ஏன் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம கைக்கெலாம் இது தாங்க லாய்க்கு. கண்ணாடி பாட்டில் வாங்கி ஒன்றை உடச்சிட்டேன். ஒரு பாட்டில் ஆசைக்காக ஒன்று வச்சுருக்கேன், அதுவுமே அந்த மூடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து ஃப்ரீயாக வரமாட்டேங்குது இதில் வர்ற மாதிரி. அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். அது நம்மளுக்கு வந்து இந்த கேன் தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா வாஷ் பண்ணுறதுக்கும் இதுக்கு வந்து நல்லா ஈஸியாக ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு அந்த பழைய ஆயில் கேன் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு பக்கம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நல்லாயிருக்கு, பாட்டில் நல்லா ஸ்டெடியாக இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, தோசையெல்லாம் ஊற்றுறோம் அப்படின்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து நம்ம எண்ணெய் விடணுங்கிறதுல அப்படியே லைட்டாக விட்டோம்னா அளவாக விட்டுக்கும். அதுக்காகவே நல்லாயிருக்கு. இந்த மூடியும் நல்லாயிருக்கும், பாட்டிலும் ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்று இந்த ப்ராடக்ட் தாங்க. இதுவும் ஆக்சுவலாக 2 தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 135 130 தான் வந்துச்சு. ரெண்டுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். இது ஆக்சுவலாக நான் கிச்சனில் ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது ரொம்ப பழசு. இது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் மசால் பொடிலாம் போட்டு வைக்கணும் அப்படின்னா போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ கிச்சனில் இருக்கிறதுல என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னா கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு அதில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன போடலான்னு கேட்டிங்கன்னா ரசப்பொடி போட்டு வச்சுக்கலாம், சாம்பார் தூள் போட்டு வச்சுக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று கண்டிப்பாக. ஆனால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பாக்ஸு தான், ஸ்பேஸ் சேவிங்கான ஒன்று. ஏன்னா இப்படி ஒரு இதில் வச்சிட்டோம்னா இந்த ஒரு இதை எடுத்தோம்னா போதும், 4 விதமானது நம்ம வச்சுக்கலாம். ஸ்பூன்ஸு எல்லாமே வந்துடுது. நல்ல டைட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது, அதாவது லூஸே ஆகலை. நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி இப்போ அதுவும் 1.5 வருஷம் 2 வருஷமாக நான் கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வரையும் நல்லாயிருக்கு. அதனால் இது 2 வாங்கி வச்சுருக்கேன். இது ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படும் அடுத்து நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை 2 ப்ராடக்ட் தாங்க வாங்கினேன். வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் வாங்கலை. அதுக்கு மேலே ஏதாச்சும் வாங்கினாலும் நான் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா சித்திரை 1 அன்னைக்கு கரெக்டாக வாங்கினேங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் மிக்ஸிலாம் வாங்கி ஒரு 12-13 வருஷம் ஆச்சு. அத்தனை வருஷமாக அந்த பழைய மிக்ஸியை வச்சே ஓட்டியாச்சு. வாங்கலான்னு வீட்டில் சொல்லுவாங்க, ஆனால் இருந்தாலும் சரி வேண்டாம் இந்த மிக்ஸியே இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி விட்டுட்டே இருந்தேன். சரி கீழே வந்து புது கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் சரி மிக்ஸி வாங்கிக்கலான்னு தோணி இந்த மிக்ஸி வாங்கியாச்சுங்க. இந்த மிக்ஸி டிசைனும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு ஜார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருந்தது. இந்த ஜார் பார்த்திங்களே அந்த மூடி வந்து லாக் ஆகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி பானை ஷேப்பில் அழகாக இருந்துச்சு. எங்கேயாச்சும் புதுசாக நம்ம வேறு வீட்டுக்கெலாம் போனோம்னா மிக்ஸி இதெல்லாம் பார்த்தா முன்னாடி அழகழகாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப சரி நம்ம ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கவே மாட்டேன். சரி இதே இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் எந்த திங்ஸையுமே நான் மாற்றவே மாட்டேன். அப்படி மாற்றுறேன்னா அது ரொம்ப ரிப்பேர் ஆகிருக்கணும், அந்த ஸ்டேஜில் தான் நான் மாற்றுவேன். ஜாருமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா பானை ஷேப் மாதிரி லைட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா அழுத்தமாக இருந்துச்சு. நல்லா ஒரு மாதிரி நல்ல லேஸாக இல்லாமல் நல்லா ஒரு மாதிரி ப்ராடாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் மெயினாக வாங்கினது வந்து ஜூஸ் ஜார் தாங்க. சம்மர் டேஸில் டெய்லி ஒவ்வொரு ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜூஸ் ஜார் இருக்கங்காட்டி நான் இதை வாங்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 15-20 நாளாக யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க. நம்ம வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.